மணியண்ணா ரூம் சேவிக்குண்ணா எதுக்கு ரூம்ல தூங்கணும் தூங்குறதுக்கு மட்டும் அவனுக்கு ரூம் சாவி தேவைப்படுதுல்ல. அட்வான்ஸ் எவ்வளோ 5000 கேட்டேன்னா 2000 கொடுத்தியா? 3000 யார் எப்போ கொடுக்குறது? வேலை வந்து எத்தனை கொடுக்கணும்? அப்படி கிடையாதா? அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறானே, அவன் வந்து என்ன கூட ஒரு ஆள் இருக்குது, எனக்கு 10,000, நான் 5000 எக்ஸ்ட்ரா அவனுக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு 5000 கம்மி, நான் 10,000 கேட்டிருக்கான். 10,000 கேட்டிருக்கான்ப்பா, 5000 கொடுக்குறேன். அந்த 5000 உலக கொடுக்கணும்ல, அது 2000 3000 ஆக்கி நான் எவன்ட்ட போய் நிற்கிறது? அவன் எனக்கு அந்த ஆளை வெளியே வரட்டும் அப்படிங்கிறான். 3000 இல்லையா இருந்தது? இப்போ இந்த இல்லைன்னு எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா அவனுக்கு? அது வந்து எப்படியா அங்கே பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். குளிக்கிறதுக்கு, வைக்கிறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, தூங்குறதுக்கெல்லாம் ஒரு இடம் தேவைப்படுது. உனக்கு தேவைப்படுதுல்ல? தேவைப்படுதுடா. அவன் கரெக்டாக நடக்கணும்ல. 2000 கொடுத்தா 10,000 ரூபாய்க்கு நான் 5000 கொடுத்துருக்கேன், உனக்காக கொடுத்துருக்கேன். சரி இப்போ கோபால் நல்லபடியாக இருக்கட்டும்ட்டு. சரி 2000 கொடுத்தேன்னா சரி, இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு, செந்தான ஒரு 3 ரூபா அப்படின்னு ஒரு 2000 ஒரு 1000 கொடுத்தா கூட கொடுத்துருவேன். அது இல்லைன்னா எப்போ இப்போ அவன் என்னங்க எப்போ வரட்டும் காத்துட்ருக்கான் வீட்டுக்காரன். என்னையை பற்றி ஒன்றும் இல்லை, இந்த சாவி இந்த இருக்கு நான் கொடுத்துருவேன். நான் போனான்னா அவன் விட மாட்டான், அவன் ஹவுஸ் ஓனர். எப்போ காசு கிடைக்கும்? ஒரு வாரம் வெயிட் பண்ண. ஒரு வாரத்தில் அவன் இன்றைக்கே வந்து கையில் இதை சுடுதண்ணி ஊற்ற மாதிரி நின்றுட்டுருக்கான் அவன் ஹவுஸ் ஓனர். என்னையா இந்த மாதிரி பண்ண நான் எப்படி கோபால உதவி தான் பண்ண முடியும்? இந்த மாதிரி என்னை ஒருத்தர் பண்ணணும் அப்படியே. அப்புறம் எப்படி அவனுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாரும்? ஒரே தொல்லையாக இருக்கு. ஏப்பா இந்த மாதிரி பண்ணுறது நீ? இல்லைண்ணா நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு என்ன காசு கொடுக்குமோ அதை நான் கொடுத்துருவேன். அப்படின்னு என்கிட்ட என்ன சொன்ன? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் கொடுத்துருக்கேன்னு தான் சொன்னேன். சொல்கிறேன் நீ 2000 இப்போ ஒரு வாரம் ஆச்சு, 2000 கொடுத்த. நீ என்ன சொன்ன? 2 நாள் கழிச்சு தரேன். 10 நாள் ஆகி போச்சு, 8 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவன் கேட்குறான். அவன் என்னங்கிறான், ஹவுஸ் ஓனர் என்ன ஒருத்தன் ஒரு வருஷத்தை வந்திருக்கான், என்னாச்சு வாங்கினா அப்படிங்கிறான். இல்லை 2000 கொடுத்து 3 ரூபா தரேங்க அப்படின்னு. அவன் ஒத்துக்கல. ஒழுங்காக மாதிரியே காசை கூட நீயும் காலி பண்ணுங்கிறான். இப்போ ஒன்றையிட்டு நான் தான் தெருவில் நிற்க போகிறேன். உன்னை காணவன் தேடி அருணாசலம் ரோடு அங்கெல்லாம் எல்லா கடையும் தேடிட்டு ஏவிஆர் கடையெல்லாம் காணோம். அப்புறம் சரி பார்க்கில் இருக்குன்னு பார்த்தா பார்க்கில் வளர்க்கும்போது பார்க்கு வந்திருக்கேன். என்னையா இந்த பையன் வந்து கூட ரூம் இல்லைன்னு வந்தானே? அது சரின்னு சொல்லிட்டு 5000 நான் 10,000 கேட்டாங்க கூட இருக்கிறதுக்கு. நான் 5000 தாரேங்க நம்ம ஆள் தான் சொன்னேன். 2000 கொடுத்துருக்காரு. ஒரு 3000 தரணும். வந்து ஒரு வாரம் ஆச்சு. இந்த தரேன்னா அவன் ஹவுஸ் ஓனர். ஏங்க நீ அவனு சப்போர்ட் பண்ணுற? ஏயா அறிவு இருக்காயா? ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்கிறாயா? எப்படி 10,000 ரூபாயா? 5000 இவருக்காக கொடுக்குறேன். இந்த 3000 ரூபாய் தான் பார்த்து கொடுத்தாலும் நான் இப்போ இல்லைன்னா உடனே காலி பண்ணி சாவியை ஏன் பிடிங்கிட்டான் அவன். அதுதான்ப்பா கஷ்டப்படுற பையன். நான் உதவி பண்ணுறேன், ஹவுஸ் ஓனர் உதவி பண்ணுவானா? நீ என்ன இந்த மாதிரி பேசுகிற? நீ குறுக்கு முறுக்கா பேசிட்டு இருக்காயா? ஒரு 3 நாள் டைம். 3 நாளில் 3000. அது நீ என்ன பண்ணுற? நான் உடனே கொண்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட விட்டுறேன், ஓகேயா? நீ அவர்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவன் எனக்கு நீ காலி பண்ணுங்கிறான். எனக்கு என்ன நம்பி வந்தா அப்படின்னா காசு கொடுத்தா தான் இருக்க முடியும். நான் என்ன இங்கே பேங்க்ல வேலை பார்க்குறேன். ஹவுஸ் ஓனர் தான் வந்து உன்னை ஆளை காலி ஆளி அனுப்புங்கிறான். ஓ மண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. 10,000 ரூபாய்க்கு 5000 கொடுத்துருக்கேங்கல்ல. இவனுக்கு 10,000 கேட்டு 5000 கொடுத்துருக்கையா? இன்னும் 5000 2 ரூபா 3 ரூபா எங்கள் அப்பா நான் கொடுக்குறது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் நிக்க வைக்கலையா? நான் இங்கே தான் வந்தேன், தேடி வந்தேன், இங்கே இருக்கிறான். நீ என்ன பிடிங்கி உனக்கு என்னடா? நீ என்ன மாட்டிக்கு தர்ற? என் ரூம்ல அவன் இருக்கான்டா, அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா இருக்க முடியும். சரி யோக்கிய மாதிரி பேசுறிய, ஒரு ரூம் கொண்டு வச்சுக்க. யோக்கியா பேசுறீல, ரூம்பை காலி பண்ணி எடுத்து வச்சுக்கடா. எனக்கு என்ன மயிர் எனக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கேன்னா அப்புறம் நீ என்ன வக்காலத்து வர? வக்காலத்து வந்த நீ அவன் ரூம் கூட்டுப்படா. அதான் உன் ரூமில் கொண்டு வச்சுக்க. காசு கொடுக்காம வேண்டாம். ஹவுஸ் ஓனர் திட்டுறான், நீ வேறு வீட்டை காலி பண்ணுங்கிறான். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இது மாதிரி? அது நீ குடிய காசு குடிய, ஒரு 3000 குடிய. சட்டம் பேசுகிற சட்டம். அப்புறம் பிடிங்கிட்டு போய் வாயை மூடிட்டு இரு. அவன்கிட்ட நான் கேட்டவனுங்கடா தவறான நீ ஏடா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறத? நீ யாரு ஃபஸ்ட்டு? வந்தேன்னா வாக்கிங் சொல்கிறியா? யாரியா உன் ஃப்ரெண்டா? அவன் வாக்கிங் வந்தானே, வந்துட்டு வேலை பார்க்க சொல்ல. அப்போ கோவம் வந்துடும். சரி நீ ஒன்றுட்டு வரவன் போகிறலாம் கேட்டுட்டு இருக்கான் பாரு. அசிங்கமா இல்லை எனக்கு ஐயா? சரி எனக்கு யாரும் கிடையாது. சென்னையில் உன்னை நம்பி தான் நான் வந்தேன். அதெல்லாம் ரைட்டியா சொல்லு. சென்னையில் நான் உன்னை நம்பி வந்தேன். எனக்கு யாரும் கிடையாது. காசு திருந்த காசு நான் கொடுத்துட்டு
இருந்த இருந்த காசை 2000 கொடுத்துட்டாப்லையா? சத்தமா இருந்த பேசு. காசு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ம். என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. அந்த காசு நான் ரெடி பண்ணி கொடுக்க ஒரு 3 நாள் மட்டும் டைம் கூட 3 நாள் அவன் காசை கொடுத்துருவேன். அந்த 2000 கூட தாருன்னு சொல்லியிருக்க தவிர இன்னும் வாங்கலை. புரியுதா அவனுக்கு? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆ அந்த பையன் தான் 3 நாள் தரேன்னு சொல்றான். அதான் 3 நாள் எப்போ தரான்? மயிரை பிடிக்கிட்டு 1 வாரம் ஆச்சுடா. மயிறு 1 வாரம் ஆச்சுடா. சாவி கொடு. சாவியெல்லாம் ஏன்டா அவன் நீ பணம் கொடுத்தா தான் சாவி பிடிங்கி வச்சிருக்கான் ஓனர். சாவியை குடியா, கார் ஏய். எடுப்பேன். வாயில் நான் போட்டுருவேன். படா நீ யாரா மயிறு? இங்கே தம்பி வர்றவன் போகிறேன்னா சண்டை விட்டுருக்க முடியாது. காசை வந்து கொடுத்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சாவி வாங்கிக்க. நான் கொடுத்துட்டேன் சாவி. எங்க பாத்துட்டு போவாப்ல? எங்கிட்டும் போகிறேன். எனக்கு என்னடா இதானே 10 நாள் ஆச்சு. ஈவரக்கம் இல்லாம இருக்கு. என்ன ஈவரக்கம் இல்லாமல் இருக்க? என்னடா இருக்க? காசு கொடுக்காமடா. இன்னும் மனுஷனே பட நீ குடிங்க. நீ யார் பார்க்கு வந்து ரூமுக்குள்ள வந்தான். பார்க்கு வந்தால் வந்துட்டு போயிட்டு வரு. என்ன பஞ்சாயம் பேசிகிட்டு இருக்காத. ஒரு ரூம் வாடகை நான் 3 மாசத்தை கொடுத்துறேன் சொல்லு. 3 நாள் 3 நாள்ல. 3 நாள்ல கொடுத்து 3 நாள் கொடுத்து 3 நாள் உங்க யார் தரா? 3 அந்த நாள் கேரண்டி யாரான்னு சொல்ல சொல்லு. நான் சொல்றேன். யாரு? நான் சொல்றேன். அது இப்போ கொடுறா. நீ சொல்கிறீல இப்போ கொடு. அந்த 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 கம்பி கலெக்டர் கடையில என் கதையில ஏங்க அந்த கம்பி எடுத்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னா நான் என் பற்றி உனக்கு தெரியாது. உனக்கு கரெக்டாக நடந்துக்கிறேன். வயிறு பிடிக்க வருது. பெரிய ஒரு பிடிங்கி ஒரு நமக்கு ஆடிக்கு இப்போ வந்துட்டாரு. யாரா அவன் சம்மந்தம் இல்லாமல் அண்ணன் நொன்னை கொடுக்க வேண்டியதுண்ணே. நொன்னை ஏண்டா ஓ, என்னடா காது மேல அடிப்பா. அண்ணன் நொன்னுக்கிட்டு இருக்க. ஒரு 3000 கொடுக்க யோக்கியது இல்லை. பஞ்சாயம் பேசுகிற பஞ்சாயம் சரி கோபால் நீ பாத்து ஆ? பேசி கோபால். பஞ்சாயம் பேசிகிட்டு இருக்க. இங்க வரு. அவ்வளவுதான். சொல்கிறேன் அவனை சொல்கிறேன். சத்தம் போடுறான். ஓகேண்ணா வேணா பார்த்துக்கணும். என்ன பார்த்துக்கண்ணா?